பூரண தேவ பிதா சுதன்னாவியே, பூரண தேவ பிதா சுதன்னாவியே, பொன்னுலக தெழும் உன்னதமாம், பொன்னுலக தெழும் உன்னதமாம், போத கிருபையா பத்ததி நீதி சுடரே நித்திய அரண பிரித்துவமே, எம்மை ஆண்டருள் மகத்துவமே, அரண திரித்துவமே. அப்பத்தை தாரும், எங்கள் ஆபத்தனைத்தையும் தீரும், இன்றும் என்றங்களை சேரும், திரு இரக்கத்தாலே முகம் பாரும். நன்றிகள் தோர்களை கொன்று போடாதேயும், நன்றிகள் தோர்களை கொன்று போடாதேயும், நம்பரா கருணாம்பரா, நம்பரா கருணாம்பரா, ஞானத்தனுமான தொழில் மேன்மை திவ்ய பானத்தருள் அரண திரித்துவமே, எம்மை ஆண்டருள் மகத்துவமே, அரண திரித்துவமே. பாடும் புகழ் நாடும் பரி ஓடும் நீடும் பரா, மரண திரித்துவமே, எம்மை ஆண்டருள் மகத்துவமே, ஆரண திரித்துவமே. அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. அப்படியே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். நம்ம ஆண்டவர் நல்லவர். ஒரு பாடல் பாட மட்டும்தான் நமக்கு சமயம் இருக்கிறது. நன்றி அறிவிப்பு மற்ற ஒரு சாட்சி நம்ம கேட்க இருக்கிறோம். ஒரே ஒரு பாடலை நம்ம பாடுவோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு பழைய பாடல், தெரிந்த பாடல் தான். 6வது பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனது தலைவன் இயேசு ராஜன். அருமையான பாடல் இல்லை பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தலைவர்களுக்கு பஞ்சமே இல்லை நம்ம தமிழ்நாட்டில். தினமும் ஒரு கட்சி ஆரம்பித்த மாதிரி ஆரம்பிக்காங்க. ஆனால் தலைவர்களையும் நடிகர்களையும் காணும்படி வாலிபர்கள் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா நீங்க? கட்சி தலைவரை காண போய் வாலிபர்களாக மரிக்கிறார்கள். தலைவனுக்காக தொண்டர்கள் மரிக்கக்கூடிய இந்த உலகத்திலே உலகத்தில் உள்ள தொண்டனுக்காக மரித்த ஒரே தலைவர் இயேசு. அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். ஆமென். மரித்து நம்மை மீட்டெடுத்தார். அந்த உண்மை தலைவரை கைகளை தட்டி நம்ம பாடி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஒரு பாடல் தான். எல்லாரும் கைகளை தட்டி கரங்களை தட்டுங்க. பின்னால எல்லாரும் தெரிந்த பாடல் தான். தயவு செய்து சத்தமாய் எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். உங்க சத்தமே வரல. எனது தலைவன்
இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. கைகளை தட்டி எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து தேவன் வெற்றி வேந்தன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. கைகளை தட்டி சொல்லுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன், இப்பொழுது ஆடுகளை குறித்து அதிக கரிசனை உள்ள நல்ல மேய்ப்பன். கைகளை தட்டி பாடுங்க. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு சென்று நடத்துகிற தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன் நாடும் பின் தொடர்வேன். சொல்லுங்க. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன் நாடும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அடைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேத்தி ஆத்துமாவை தினமும் தேத்தி அணைத்துக் கொள்பவரே அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். சொல்லுவோம். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்லவர் நல்லவர் நல்லவர். நாம் நம்முடைய நேரம் கருதி பாடல் வேலையை சீக்கிரமாக நிறைவு செய்ய வேண்டிய நிலையில் வந்துவிட்டோம். இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய திருச்சபையை சார்ந்த மூத்த குடிமகன் சீனியர் சிட்டிசன் மதிப்பிற்குரிய திரு தர்மராஜ் சித்தப்பா அவர்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஒரு 15 நிமிடம் சாட்சியாக சொல்வார்கள்.
இப்பொழுது இருக்கிறவர்களில் அன்னராஜ் சித்தப்பாவும் சீனியர் சிட்டிசன், தர்மராஜ் சித்தப்பாவும் சீனியர் சிட்டிசன். அவங்களுடைய அனுபவங்கள் நமக்கு மிக உபயோகமாக இருக்கும். ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய தர்மராஜ் சித்தப்பா அவர்கள் தன்னுடைய சாட்சியை சொல்வதற்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கொள்வார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தென்னிந்திய திருச்சபை, லட்சுமிபுரம் மருதற்கரை தூய திருச்சபையின் இந்த 120 ஆண்டு நிறைவுகளால் கொண்டாட வந்திருக்கும் அனைவரையும் கர்த்தரின் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த நாளிலும் கூட நான் இந்த கிராமத்தில் பிறந்து 84 ஆண்டுகள் ஆகிறது. நான் 1940ஆம் ஆண்டு பிறந்தேன். என்னுடைய சாட்சியை நான் கர்த்தரை விட்டு விலகின காரியங்கள், கர்த்தரை பற்றி கொண்ட நாள்களை பற்றி எனக்கு இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த ஆயர் அவர்களுக்கும், சபை ஊழியருக்கும், சபையின் மூப்பர்கள் அனைவருக்கும், உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1940ஆம் ஆண்டு பிறந்தேன். 49ஆம் ஆண்டு பொன்விழாவையும் காண கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பவள விழா ஆண்டையும் கொண்டாடினோம், 100ஆண்டு விழாவையும் கொண்டாடினோம். இப்பொழுது இந்த 125ஆம் ஆண்டு நிறைவு விழாவையும் காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சொல்லக்கூடிய சாட்சி கர்த்தருக்கு மகிமையாக சொல்லப்படுத்ததாக என்னில் சுயம் விளங்காதபடி கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படியாக கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நான் இந்த நம்முடைய திருச்சபையின் பள்ளியில்தான் நான் 5வது வகுப்பு வரை படித்தேன். அதன் பின்பு மெஞ்ஞானபுரத்திலே ஃபஸ்ட் ஃபார்ம், அப்பொழுது ஃபார்ம் என்று சொல்வார்கள், ஃபஸ்ட் ஃபார்ம் முதல் 5th ஃபார்ம் வரைக்கும், அதாவது SSLC வரைக்கும் நான் மெஞ்ஞானபுரம் அம்பரோஸ் ஹைஸ்கூலில் படித்தேன். படித்த பின்பு நான் இங்கே கிராமத்தில் எனக்கு வேலை வாய்ப்புகள் அமையாததுனாலே கூலி வேலைக்கு சென்றேன். தினக்கூலியை நான் குறைவாக சொல்லவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நான் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்வதையும் இல்லை என்ற வசனத்தின்படி நான் அந்த நாட்களிலே மிகவும் துன்மார்க்கமான ஒரு ஜீவியத்திலே தான் காணப்பட்டேன். பாவமான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டேன். நான் சிகரெட் பிடிக்கிறதிலும் பீடி பிடிக்கிறதிலும் இருந்தேன். என்னுடைய தந்தையார் கூட சொல்வார்கள், நீ பீடி சிகரெட்டு குடிக்கிறதை விட சுருட்டு குடிக்கலாமே என்றார். அதையும் குடித்தேன். ஆனால் என்னுடைய மனதுக்கு நிம்மதி இல்லை. அடிக்கடி நண்பர்களோடு சினிமா பார்ப்பதே என்னுடைய பழக்க வழக்கமாக இருந்தது. இப்படியாக ஆண்டுகள் பல கடந்தன. நம்ம முத்துப்பாண்டி அண்ணன் அதாவது கர்சமுடைய அப்பா அவர்கள் என்னை கூப்பிட்டு, தம்பி நீ இப்படி தினசரி வேலைக்கு போய்கொண்டிருக்கிறாயே, உனக்கு ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணா
நான் வந்து பாளையங்கோட்டைக்கு செல்ல வேண்டும். என்னுடைய கையிலே காசு இல்லை. அதனால தான் நான் வந்து வேலை வாய்ப்பு நிர்வாகத்திலே என்னுடைய பெயரை பதிவு செய்ய முடியவில்லை என்று சொன்னேன். அண்ணன் உடனே எனக்கு உரிய பணத்தை கொடுத்தார்கள். அவருடைய தயவுனாலே நான் ஏற்ற வேலையிலே சென்று எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் என்னுடைய பெயரை ரெஜிஸ்டர் பண்ணேன். அதன் பின்பு என்னுடைய நடவடிக்கைகள் சரியாக இல்லை. இதை இப்போ என்னுடைய பெற்றோர்கள் பார்த்து இவன் இங்கே இருந்தால் சரிப்பட மாட்டான் என்று திருச்சிக்கு ஒரு மளிகை கடையில் வேலை செய்வதற்காக என்னை அனுப்பினார்கள். அங்கே நான் ஒரு 3 மாதங்கள் பணிபுரியும் பொழுது எனக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட்டிலிருந்து உத்தரவு வந்தது. வேலைவாய்ப்பு மலேரியா டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு அரசாங்க நிறுவனத்தில் எனக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. அங்கே நான் சுமார் ஒரு 1.5 ஆண்டுகள் பணிபுரிந்தேன் என்றதை விட சம்பளம் வாங்கினேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஒழுங்காக நான் வேலைக்கு செல்லவில்லை. இப்படியே சினிமா பார்ப்பதும் மற்ற காரியங்களில் ஈடுபடுமாக இருந்தேன். அதனாலே எனக்கு மாதம் 80 ரூபாய் சம்பளம் என்ற உத்தரவுப்படி தான் வேலை செய்தேன். ஆனால் ஒழுங்காக வேலைக்கு செல்லாத காரணத்தினாலே எனக்கு அரைகுறை சம்பளம்தான் கிடைக்கும். ஆனால் இதை வைத்து நான் என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய உடன் பிறந்தோரையும் நான் கவனிக்க முடியவில்லை. இப்படி இருக்கிற வேளையில் நான் ஆதித்தனார் அவர்கள் தினத்தந்தி மாலை முரசு பத்திரிகையிலே பணிபுரிவதற்கு அவங்கள் காயாமொழி சொந்த ஊர், அங்கே பணிபுரிவதற்கு என்னை அழைத்தார்கள். அங்கே பணிபுரிவதற்கு நான் உத்தரவு கொடுத்தார்கள். நான் முதலில் தஞ்சாவூரில் சென்று 1961ஆம் ஆண்டு தஞ்சாவூரிலே மாலை முரசு பத்திரிகை அலுவலகத்திலே பணிபுரிந்தேன். அந்த பத்திரிகையிலே முதலாவது நான் பேப்பர் எண்ணி போடும் வேலையில் தான் சேர்ந்தேன். கடவுளுடைய கிருபையினாலே எனக்கு சில ஞானத்தை கொடுத்தார். ரொம்ப விளம்பர பிரிவிலே பணிபுரிந்தேன். அதன் பின் பணப்பொறுப்பாளராக வங்கிக்கு செல்வதும் அலுவலகத்திலே வரவு செலவு கணக்குகளை பார்ப்பதும் எனக்கு அந்த பணியிலே கடவுள் என்னை உயர்த்தினார். ஒரு 1.5 ஆண்டுகள் கழித்து மறுபடியுமாக என்னை கணக்கு தணிக்கையாளர் பணிக்கு அனுப்பினார்கள். நான் படித்தது வரை எஸ்எல்சி தான். நான் கணக்கு படித்ததும் இல்லை, அறிந்து கொண்டதும் இல்லை. ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்த ஞானத்தினாலே நான் நன்றாக கணக்குகள் எழுதி வந்ததினாலே நான் நல்ல மேலும் மேலும் உயர்வடைந்தேன். கர்த்தருக்கு எனக்கு பல நன்மைகளை செய்தார். இப்படிப்படியாக நான் இருக்கும்போது 1968ஆம் ஆண்டில் என்னுடைய திருமணம் நடைபெற்றது. 69ஆவது ஆண்டு என்னுடைய மகன் பெற்றான். மகன் பெற்ற வேளையிலே அவனுக்கு ரெக்ஸ் கிளமெண்ட் என்று பெயர் வைத்தேன். கிளமெண்ட் என்றால் பிலிப்பியரில் 5ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கிளமெண்டோடும் உடன் ஊழியக்காரர்களோடும் ஊழியத்தில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்ற வசனத்தின்படி அவர்கள் என்னை மகனுக்கு அந்த பெயரை வைத்தோம். ரெக்ஸ் என்றும் கிளமெண்ட் என்றும் பெயர் வைத்தோம். அவனை ஊழியத்துக்கு என்று நாங்கள் நியமித்து கொண்டோம். 69ஆம் ஆண்டுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மேல் நிலைக்கு வந்தான். முதலாவது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே பணிபுரிந்தான். தற்சமயம் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களிலே ஒரு நல்ல பதவியில் மீடியா என்ற டிபார்ட்மெண்ட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். எனக்கு அவனுக்கு 94ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. 2 பேர் பிள்ளைகள் பிறந்தார்கள். ஏதோ நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நானும் என்னுடைய பிள்ளைகளும் சிவனூர் பருவத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று வசனத்தின்படி
நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். தென்னிந்திய திருச்சபை சைதாப்பேட்டை என்ற இடத்தில் உள்ள அந்த ஆலயத்துக்கு சென்று வந்தோம். அப்படி சென்று வருகிற வேளையிலே அங்கே மாம்பழம் மிகவும் ஒரு ஆச்சாரமான ஐதீகமான ஏரியா. அங்கே ஒரு தேவாலயம் கூட இல்லை. உடனே அங்கே தென்னிந்திய திருச்சபையின் சார்பாக ஒரு ஆலயம் நிறுவ வேண்டும் என்று பலரும் யோசித்து முதலாவது ஒரு 5 குடும்பங்கள் சேர்ந்து ஜெபித்து இந்த ஏரியாவில் ஒரு ஆலயம் வர வேண்டும் என்று ஜெபித்தார்கள். அப்படி இருக்கிற வேளையிலே நாங்களும் திரும்ப போனோம். முதல்ல இந்த தற்காலிகமாக ஒரு பில்டிங்கில் தான் நாங்கள் அங்கே ஆராதனை நடத்தினோம். மாலை ஆராதனை மட்டும் நடந்தது. காலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை சைதாப்பேட்டைக்கு அந்த தூய தாமஸ் ஆலயத்துக்கு செல்வோம். இப்படி இருக்கிற வேளையிலே அந்த திருச்சபையின் சார்பாக அந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எல்லாருக்கும் அங்கே போனவர்களுக்கு தெரியும். பின்பக்கத்திலே மேட்லி ரோடு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அது குடியிருப்பு பகுதி தான். அங்கே ஒரு IAS அதிகாரியுடைய வீடு விலைக்கு போகிறது என்று கேள்விப்பட்டு நாங்கள் வேண்டிய பொருளாதாரத்தை சேமித்து சேர்த்து நாங்கள் அந்த ஆலயத்துக்குரிய இடத்தை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனாலும் அதில் அது ஒரு வீடாக இருந்தபடியால் அதை ஆலயமாக மாற்றுவதற்குரிய பொருளாதார வசதி எங்களிடத்தில் இல்லை. அப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10-15 குடும்பங்கள் தான் இருந்தோம். பிறகு நாங்கள் இப்படியாக இருக்கிற வேளையிலே வியாழக்கிழமை ஜெபம் என்று ஒன்று ஆரம்பித்தோம். இந்த வியாழக்கிழமை ஜெபத்தில் புற மதஸ்தர்களும் வந்து அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை ஜெப குறிப்புகளை சொல்லுவார்கள். நாங்கள் அதற்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க இந்த காரியங்களெல்லாம் எங்களுக்கு கடவுள் நன்மையாக செய்தார் என்று வந்து சாட்சி சொல்லும் பொழுது எங்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. கடவுளை நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. பின்பு அது சைதாப்பேட்டை கிளை சபையாகத்தானே இருந்தது. அப்படி இருக்கிற வேளையிலே இப்படியே இந்த பில்டிங்கை ஏன் சும்மா போட்டிருக்கீங்க என்று சைதாப்பேட்டை ஆயர் அவர்கள் சொன்னதினாலே அங்கே முதல்ல ஒரு பள்ளியை ஆரம்பித்தோம். தூய அகஸ்டின் பள்ளி என்ற ஒரு பள்ளியை ஆரம்பித்தோம். பின்னால் ஒரு 2000 சதுரடி காலியாக இடம் கிடந்தது. அந்த இடத்திலே நாங்கள் ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு ஆயத்தங்களை செய்தோம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 குடும்பங்கள் வந்தது. நாங்கள் அந்த இடத்தில் ஆலயத்தை கட்டினோம். ஆனால் நாங்கள் செய்த தவறு பேராயத்திலே அனுமதி பெறாமல் நாங்களாகவே ஆலயத்தை கட்டி எல்லாம் பரிமாணப்படுத்தி விட்டுட்டு பேராயரை போய் சந்திக்க போனோம். பேராயர் கொஞ்சம் எங்களை கடுமையாக பேசினார்கள். அப்போது பேராயர் அசரியா என்ற ஐயா அவர்கள் பேராயராக இருந்தார்கள். அவர்கள் வந்து திறந்து வைக்க வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்களாகவே எங்களை பழைய ஆயர் வேதக்கண் என்ற ஒரு குருவானவரை வைத்து அந்த ஆலயத்தை திறந்து ஜெபம் நடைபெற்று கொண்டு வந்தது. வல்லமையாய் இன்று வரைக்கும் அந்த ஆலயம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த ஆலயத்திலே வியாழக்கிழமை ஜெபம் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. இன்றும் கூட நடைபெற்று வருகிறது. நான் வந்து அங்கு ஒரு 6 ஆண்டுகள் பேராயத்திற்கும் அதாவது லைசனுக்கும் அந்த திருச்சபைக்கும் ஒரு தொடர்பு இல்லாத சூழ்நிலையிலே தனியாக ஒரு ஆயரை போட்டு ஜெபம் நடத்தினோம். பிறகு அந்த ஆயர் மாறின பிறகு தேவசகாயம் என்ற ஒரு பேராயர் வந்தார்கள். அவர்கள் எங்களை கூப்பிட்டு பேசினார்கள். பேசின பின்பு பேராயத்தோடு ஐக்கியப்பட்டோம். இன்று வரைக்கும் அந்த திருச்சபை வல்லமையாக நடைபெற்று வருகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய குருவானர் ஐயா அவர்களுக்கும் சபை ஊழியருக்கும் சபை மூப்பர் அனைவருக்கும் என்னுடைய
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆரம்ப காலத்தில் ஒரு பல விதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்ட என்னை கடவுள் இந்தோணமாக உயர்த்தியிருக்கிறார். இந்த ஊரிலே 84 ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களத்தை எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்ற வேத வசனத்தின்படி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆயருக்கு நன்றி செலுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீதியின் கிரீடம் எனக்காக தரிக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் எனக்கு மாத்திரமல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாக எல்லாருக்கும் தந்தருள்ளார் என்ற வேத வசனத்தின்படி அனைவரும் கடவுளுடைய கர்த்தராகிய ஆண்டவரை நாம் இன்னும் நெருங்கி சென்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த திருச்சபை மக்களுக்கு என்னுடைய ஆலோசனையாக என்னுடைய கடவுளுடைய கட்டளையாக கூறுகிறேன். தேவன் தாமே இந்த செய்தியை இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சித்தப்பா அவர்கள் நல்ல போராட்டத்தை இன்னும் முடிக்கலை, இன்னும் நிறைய ஓட வேண்டியது இருக்குது. கர்த்தர் அவளுக்கு இன்னும் பலனை கொடுப்பாராக. ஒரு ஆலயம் கட்டுறது தான் அவங்க சொன்னாங்க. நாம் சுவிசேஷ ஊழியம் செய்த மல்லல் புதுக்குளத்தில் ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு முழு அஸ்திபாரம் போடக்கூடிய செலவுகளை அவங்க தான் ஏற்று அஸ்திபாரம் போட்டார்கள். அதற்கு பிற்பாடு நம்முடைய ஆலயத்தினுடைய மேற்கூரை வேலை நாம் தொடங்கினதுனால அந்த அஸ்திபாரத்திற்கு மேலாக நம்மளால் கட்ட முடியவில்லை. ஆனால் அதே அஸ்திபாரத்திலே பழனிப்புரம் சேகரத்தின் மக்கள் ஒரு அழகான ஆலயத்தை கட்டி அதில் ஆராதனை நடந்து வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதத்திலே சுவிசேஷ ஊழியம் செல்லும் பொழுதும் அதற்கு முந்தின வருஷம் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்பொழுதும் நாம் அங்கே மல்லல் புதுக்குளத்தில் போயிருக்கிறோம். ஆகவே அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் நிறைய ஆலயங்களை கட்டுவதற்கு அவர்கள் கர்த்தர் அவங்களுக்கு தீர்க்காயுசை கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொழுது பிரதர் வேதநாயம் பிரதர் அவங்க கோல்கி வேதநாயம் பிரதர் அவங்க ஒரு பாடல் பாடுவார். அதைத் தொடர்ந்து நம்முடைய ஊர் தலைவர் ஓய்வு பெற்ற தாசில்தார் திரு ஜெய்சிங்கம் அண்ணன் அவர்கள் நன்றி நவிழல் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, இந்த 3வது நாள் சத்திய விளக்க கூட்டத்திற்கு வருகின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே நாங்களுமாக இணைந்து கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நான் ஒரு அருமையான பழைய பாடலை நான் பாடுகின்றேன். அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவள்ளம் பற்றுகிறார். நல்லவரும் வல்லவரும் நீதி நியாயம் நிறைந்தவரும் நேற்றும் இன்றும் என்று மாறாதவரும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தனுமாய் செயலாற்றுகின்ற இயேசுவே நாதா, சரணம் 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 ஐயா. ஆதியும் அந்தமும் இல்லாய் சரணம், அது முன் சரணம். ஆதியும் அந்தமும் இல்லாய் சரணம், அது முன் சரணம். அல்வாவோமே காவே சரணம். அல்வாவோமே காவே சரணம். அடியே நடுவே முடிவே சரணம். அடியே நடுவே முடிவே சரணம். ஆதியும் அந்தமோ
அது முன் அது முன் அது முன் சரணோ. மைந்தர்கள் இல்லாய் சரணோ மனுடவதாது குமாரா சரணோ. மாதர்கள் மைந்தர்கள் இல்லாய் சரணோ மனுடவதாது குமாரா சரணோ. மாசில்லாது மணியே சரணோ. மாசில்லாது மணியே சரணோ. மன்னா உன்னா மின்னா சரணோ. மன்னா உன்னா மின்னா சரணோ. ஆதியும் மந்தமோ இல்லாய் சரணோ. அது முன் அது முன் அது முன் சரணோ. சாதி ஜனங்கள் இல்லாய் சரணோ. தானவானா ஞானா சரணோ. ஜாதி ஜனங்கள் இல்லாய் சரணோ. தானவானா ஞானா சரணோ. சர்வவியாபி சர்வ வல்லவானே. சர்வவியாபி சர்வ வல்லவானே. சரணோ சாருவே வருணே சரணோ. சரணோ சாருவே வருணே சரணோ. ஆதியும் மந்தமோ இல்லாய் சரணோ. அது முன் அது முன் அது முன் சரணோ. ஏதும் ஏதோ இல்லாய் சரணோ. இதையே நிறையே பொறையே சரணோ. ஏதும் ஏதோ இல்லாய் சரணோ. இதையே நிறையே பொறையே சரணோ. என்னை மீண்டவனே என்னை ஆண்டவனே. என்னை மீண்டவனே என்னை ஆண்டவனே. இயேசுநாதா சரணோ சரணோ. இயேசுநாதா சரணோ சரணோ. ஆதியும் மந்தமும் இல்லாய் சரணோ. அது முன் அது முன் அது முன் சரணோ.
அல்வாவோ மேகாவே சரணோ அடியே நாடுவே முடிவே சரணோ அடியே நாடுவே முடிவே சரணோ அடியே நாடுவே முடிவே சரணோ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் முதலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 125வது ஆண்டு மற்றும் இவ்வூரில் சிறப்பாக ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசனம் மற்றும் இந்த வேத செய்திகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 3 நாட்களாக இந்த நிகழ்ச்சியை நல்லபடியில் நடத்த நமக்கு ஒத்துழைத்த நமது இறைவனுக்கு முதல் நன்றி சொல்லுகிறேன். மேலும் இந்த 3 நாளும் தேவ செய்தியை வழங்கிய டாக்டர் பி மார்ட்டின் தேவபிரசாத் வேதநாயகம் சாஸ்திரியார் மர்மன் அவர்களுக்கும், பாடல் பாடியவர் சகோதரர் ஜோசப் டேனியல், இசை வாசித்தவர் கீபோர்ட் சகோதரர் பென்னி குழுவினர், திடப்படுத்தல் ஆராதனை மதுரை முகவை முன்னாள் பேராயர் தி ரிட்டன் ரெவரண்ட் ஜோசப் ஐயா பேராயர் அவர்கள், பிஷப் சாப்ளின் ரெவரண்ட் பாஸ்கர் ஐயா அவர்கள், கலந்து கொண்ட குருவானவர் ரெவரண்ட் கந்தையா அவர்கள், நமது குருவானர் ரெவரண்ட் டாக்டர் டெம்பில் சாமுவேல் ராஜன் அவர்கள், நமது சபை ஊழியர் திரு அகிமாஸ் கேம்சன் அவர்கள், நமது பாடகர் குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மோடு இந்த பண்டிகைக்கு வந்து நேற்று சாட்சி சொன்ன மருதூர்கரை பெரியவர் கந்தையா அவர்களின் குமாரர் திரு உலகநாத பாண்டியன் அவர்களுக்கு நன்றியை சொல்கிறேன். என்றுகொண்டு நான் அவருக்கு நன்றி சொல்ல, நான் அவர் 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக அவர் எனக்கு ஆசிரியராக இருந்தார். 50 ஆண்டு காலம் கழித்து நான் அவரை பார்க்க கடவுள் கிருபை சேர்க்கார். அவருக்கு நன்றி சொல்கிறேன். இது இன்று நம் நடுவில் வந்து சாட்சி சொன்ன நமது ஊர் சீனியர் சிட்டிசன் தர்மராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றி. நான் படித்து பட்டம் வாங்கிய பிறகு முதன்முறையில் ஒரு வேலையில் சேர்வதற்கு அவர் மாலை முரசில் பணியாற்றினார். அவர்தான் எனக்கு முதலில் ஒரு அரசு மாத சம்பளத்திற்கு வேலையை என்னை சேர்த்து விட்டார். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கன்வென்ஷனுக்காக பந்தல் நாற்காலிகள் ஒழுங்கு செய்துவதிய திருச்சபையின் வாலிபர் பலர் உற்சாகமாக வேலை செய்திருக்கார்கள். அவர்களுக்கு நன்றியை சொல்கிறேன். தேவ செய்தியாளர்களுக்கு உதவியாக வெள்ளாளன் விலை சேகர சபை ஊழியர் திரு கே.சி. வேதநாயகம் மற்றும் நமது ஆலய பணியாளர் சாலமன் ராஜா அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆண்டு 125வது ஆண்டு அசன விழா நாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போல் நமது சபை பெருமன்ற உறுப்பினர் பென்கர் அவர்களும் திரு கெர்சம் அவர்களும் நமது சேகரத்தில் பணியாற்ற தொடங்கி 25வது ஆண்டு இது வெள்ளி விழா ஆண்டாகும். தொடர்ந்து கடவுள் அவர்களுக்கு மேலும் பல விழாக்களை தொடர்ந்து நடத்த நல்ல உற்சாகத்தையும் பலத்தையும் தருவாராக. இந்த விழாவிற்கு அநேகர் வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஊழியத்துக்காக நிறைய பேர் பொருள் உதவி, உங்கள் ஜெபம், தனி ஜெபம், கூட்டு குடும்பம் எல்லாவற்றிலும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவி செய்தீர்கள். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு அறிவிப்பு. காலையிலே இங்கு ஒரு வேதாகமம் இருக்கிறது. காலை ஆராதனையில் வந்தவர்கள் யாராயினும் தவற விட்டிருந்தீர்கள் என்றால் அதை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேத பாட பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 24வது வசனம் வரை. லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 24வது வசனம் வரை.
பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஆவிக்குரிய சத்திய விளக்க கூட்டத்தின் கடைசி நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இன்றும் நேற்று முன்தினமும் உங்களோடு கூட இருந்து கடவுளுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய கிருபையினாலே சொல்லும்படி வாய்ப்பு பெற்றேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மிக குறிப்பாக இது கடைசி நாள் ஆவிக்குரிய விளக்க சத்திய விளக்க கூட்டமாக இருக்கிறபடினாலே ஒரு சில நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். துவக்கத்திலேயே நான் நன்றிகளை சொல்லிவிட்டு தொடர்ந்து நாம் செய்திக்குள் செல்லவிருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த 3 நாட்கள் ஆவிக்குரிய சத்திய விளக்க கூட்டத்திற்காக என்னை அழைத்து பயன்படுத்தின அருமையான இந்த திருச்சபையின் தலைமை ஆயர் ரெவரண்ட் டாக்டர் டெம்பிள் ராஜா அவர்களுக்கு விசேஷமாக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, தொடர்ந்து 3 அல்லது 4 மாதங்களாக என்னோடு கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த கூட்டத்துக்கான எல்லா காரியங்களையும் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது எல்லாவற்றையும் தெரிந்து ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகிற அருமையான இந்த திருச்சபையின் செயலர் செக்ரட்டரி கெர்ஷோம் ஐயா அவர்களுக்கு விசேஷமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அருமையான திருச்சபையின் சபை ஊழியர், பொருளர், கமிட்டி உறுப்பினர்கள், திருச்சபை குடும்பங்கள் மாத்திரமல்ல, இந்த நாளிலே வந்து சாட்சி சொன்ன அருமையான ஐயா, நேற்றைய நாளிலே சாட்சி சொன்ன அருமையான ஐயா, இசை வாசித்து கொண்டிருக்கிற அருமையான தம்பிமார்கள், பாடல்கள் நடித்து கொண்டிருக்கிற அருமையான ஐயா, மாத்திரமல்ல இந்த ஒளி அமைப்பை மிக நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஆன்லைனில் இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் இயேசுவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறேன். செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக
நேற்று வீட்டு பாடம் கொடுத்தேன், அதுக்கு சரியான பதிலை அநேகர் கொடுத்தீங்க. அதில் முதல்ல கொடுத்தவங்களுக்கு மட்டும் பரிசு தருகிறேன் என்று சொன்னேன். அதே போல் நேற்று முன்தினமும் வீட்டு பாடம் கொடுத்தேன், அதுக்கு யார் முதல்ல பதில் சொல்கிறாங்களோ அவர்களுக்கும் பரிசு தருகிறேன் என்று சொன்னேன். ஏமாற்ற மாட்டேன், பரிசு கொடுத்து விட்டு இந்த நாளின் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல் நாளை நான் கேட்ட கேள்வி ஒருவேளை மறுபடியும் நேற்று அல்லது முன்தினம் வராதவர்களுக்காக நான் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே தொடர்ச்சியாக 3 நாட்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த முதல் நாளை கேட்கப்பட்ட கேள்வி, லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே எத்தனை முறை சந்தோஷம் என்கிற வார்த்தை வருகிறது என்று சொல்லி கேட்டேன். அநேக வாலிப பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் பதில் சொன்னாங்க. ஏறத்தாழ அநேகர் சரியான பதில் சொன்னாங்க. ஆனாலும் கூட முதல் முறையாக சொன்னவர்களுக்கு அந்த பரிசு காத்து கொண்டு இருக்கிறது. அதற்கான பதிலை நான் சொல்லிவிடுகிறேன். அப்புறம் யார் அந்த பரிசை பெறுகிறார் என்பதை நான் கூப்பிட்டு ஒருவேளை ஆயர் மூலமாக அந்த பரிசை கொடுக்க நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 10 முறை சந்தோஷம் என்கின்ற வார்த்தையும் 1 முறை மகிழ்ச்சி என்கின்ற வார்த்தையும் காணப்படுகிறது. அநேகர் சரியான பதிலை சொன்னீங்க. எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். விசேஷமாக முதல் முறையாக உடனடியாக பதில் சொன்னேன் ஜெனிஷா ஷாமினி என்ற அருமையான பிள்ளையை நான் அழைக்கிறேன். பாஸ்டர் அவர்கள், போதகர் அவர்கள் இந்த பரிசை அந்த பிள்ளை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த பிள்ளை வந்திருக்கா? ஜெனிஷா ஷாமினி, வாவா ஐயா. தேங்க்யூ, காட் பிளஸ். நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் வீட்டு பாடத்து சற்று கடினமான கேள்வி. ஆனாலும் சளைக்காமல் நேற்று செய்தி முடிந்த உடனே நிறைய பேர் வந்து கொடுத்தீங்க. முதல்ல கொடுத்தவங்களுக்கு தான் பரிசு. அதுக்கப்புறம் எல்லாருமே கரெக்டாக சொன்னீங்க. அப்புறம் இந்த ஆன்லைனில் பார்த்து கூட ஃபோனில் எனக்கு வந்துச்சு, வாட்ஸ்அப்லேயும் வந்துச்சு. நான் சொல்லிவிட்டேன் அவங்க எல்லாத்தையுமே முதல் முறையாக யார் முதல் தடவை வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு என்று சொன்னேன். முதல்ல அந்த கேள்வியும் அதற்கான பதிலை நான் சொல்கிறேன். நான் நேற்றைய நாளிலே கேட்ட கேள்வி, பரிசேயர்கள் எத்தனை பேருடைய பெயர்கள் வேதத்திலே வருகிறது என்று சொல்லி நான் கேட்டிருந்தேன். மறுபடியும் சொல்கிறேன், பரிசேயருடைய பெயர்கள் எத்தனை பேர் வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கேட்டேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் 3 பேர் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வேதத்தை ஆழமாக பதித்து எனக்கும் பாடம் சொல்லிட்டு 4, நீங்கள் சொல்கிறது தப்பு ஐயா, 3 பேரில் 4 பேர் இருக்கு என்று சொன்னார்கள். அவர்களை மனதார பாராட்டுகிறேன். அந்த 4 பேர் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இதெல்லாம் பரிசேயருடைய பேர் போடப்பட்டிருக்கான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். 1 நிக்கேதேமு, சரியா? அடுத்தது கமாலியேல், அடுத்தது பவுல் அப்போஸ்தலன். இது 3 தான் எனக்கு தெரியும். அருமையான சகோதரி சொல்லியிருக்காங்க, அதில் சீமோன் என்கின்ற பரிசேயன் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வருது. ஆகவே 4 பரிசேயர்கள் உண்டு. நிக்கேதேமு, கமாலியேல், பவுல் அப்போஸ்தலன், சீமோன் என்கின்ற 4 பரிசேயர்கள் வேதத்திலே பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, ஆயக்காரர்கள் 2 பேர் என்று சொன்னேன். எல்லாருமே சொல்லிடுவாங்க ஆயக்காரனுடைய சகைன்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது கொஞ்சம் யோசிக்கணும். 2 பேர் என்று சொல்லும்போது ஆயக்காரன் சகையோ, மற்றொரு பேர் யாராவது யோசித்து பாருங்கள். நான் பரிசுலாம் ரெடியாக வச்சுருக்கேன், தெரியாதவங்க யோசித்து பாருங்கள். மத்தேயு, மத்தேயுக்கு இன்னொரு பேர் லேவி. 2 பேரும் ஒரே ஆள் தான், மத்தேயு அல்லது லேவி. அதே போல் சகையு. இந்த சரியான பதிலை ஒருவேளை மிகச்சரியாக முதல் முறையாக சொன்ன அருமையான சகோதரியின் பேர் ஜெபக்கனி செல்வி. அவங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். வாங்க ஐயா, வாங்க. அவ்வளோதான், பரிசு தீர்ந்து போச்சு. இன்றைக்கி கடைசி கூட்டம், திருப்பி கேள்வி எதிர்பார்க்காதீங்க, சரியா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சன்னிதானத்தில் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் மறுபடியுமாக நேற்று முன்தினமும் ஒருவேளை வராமல் போனவர்களுக்காக நான் இதுவரை சொன்ன காரியங்களை விரைவாக நான் ஒரு 10 நிமிடத்தில் சொல்லிவிட்டு இந்த நாளின் செய்தியை துவங்க உங்கள் மத்தியில் நிற்கிறேன். நேற்று முன்தினமும் வராதவர்களுக்காக விரைவாக ஒரு சில காரியங்களை ரீகேப் செய்ய விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே 3 விதமான உவமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். காணாமற் போன ஆடு,
காணாமற் போன காசு, காணாமற் போன மகன் என்று சொல்லி மூன்றுமே கருத்தாழமிக்க அருமையான ஒரு ஊமை. குறிப்பாக மூன்றாவது ஊமையை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். காணாமற் போன மகன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊமையைத்தான் இன்றும் கூட உலகத்தில் மிகச்சிறந்த சிறுகதைகளில் முதலிடம் பெற்றுக்கொண்டு வருகிறது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த காணாமற் போன மகன் என்கின்ற ஊமை இல்லையா? த வேர்ல்டு பெஸ்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் இந்த வேர்ல்டில் டாப் 10ல் முதல்ல வருது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஊமை தான். ஒருவேளை இந்த ஊமைக்கு தலைப்பு என்று சொல்லும்போது எல்லாரும் உடனடியாக சொல்லிவிடுவாங்க ப்ராடிகல் சன் என்று சொல்லுவாங்க, கெட்ட குமாரன் என்று சொல்லுவாங்க. அது தவறு என்று சொல்லி கடந்த 2 நாளாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவன் கெட்ட குமாரனாகத்தான் காணப்பட்டான், ஆனாலும் கூட மனம் திரும்பினான், மன மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை முடித்தான். ஆகவே கெட்ட குமாரன் என்று சொல்லி அந்த ஊமைக்கு தலைப்பு கொடுக்க முடியாது. வேறு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஒருவேளை மனம் திருந்திய மைந்தன் என்று சொல்ல முடியும், தி ரிப்பன்டட் சன் என்று சொல்ல முடியும். அதைவிட பொருத்தமான தலைப்பை தான் வாரன் விஎஸ்பி என்று சொல்லப்படுகின்ற வேத பண்டிதர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகின்ற தலைப்பு த லவ்விங் ஃபாதர், அன்புள்ள அப்பா, பாசமுள்ள தகப்பன் என்று சொல்லி மிகச் சரியான தலைப்பை கொடுக்கிறார். அதற்கான காரணத்தையும் கூட அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இளைய குமாரனுடைய பாவத்தின் ஆழத்தை விட தகப்பனுடைய பாசத்தின் உயரம் பெரியது. ஆகவே பாசமுள்ள தகப்பன், மறுபடியும் சொல்கிறேன், இளைய குமாரனுடைய பாவத்தின் ஆழத்தை விட தகப்பனுடைய பாசத்தின் உயரம் பெரியது. The love exhibited by the father is far more greater than the sins exhibited by the younger son. ஆகவே தான் பாசமுள்ள அப்பா, அன்புள்ள அப்பா, பாசமுள்ள தகப்பன் என்று சொல்ல முடியும். நேற்று முன்தினம் அந்த இளையகுமாரனை குறித்து நாம் தியானம் செய்தோம். அவன் வாழ்க்கையில் 3 நிலைகளை கடந்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒருவேளை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், நான் ஒரு ஆசிரியராக இருந்து நான் ரிட்டையர்ட் ஆனதுனால திரும்ப சொல்லுவேன். நீங்கள் கேட்டுக்கொள்வதில் தவறு கிடையாது, நல்ல காரியங்களை திரும்ப கேட்கலாம், தவறு கிடையாது. சரி, அந்த இளையகுமாரனுடைய இந்த 3 நிலைகளை ஞாபகப்படுத்தி பாருங்க. 1, he had rebellion in his life. 2வது, he had repentance in his life. 3வது, he had rejoicing in his life. ரிபல்லியன், ரிப்பன்டன்ஸ், ரிஜாய்சிங். தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் மன கடினத்தோடு அவன் தன் வாழ்க்கையை துவங்குகிறான், மனம் திரும்பி தன் வாழ்க்கையை தொடருகிறான், கடைசியாக மன மகிழ்ச்சியோடு தன் வாழ்க்கையை முடிக்கிறான். 3 R இளையகுமாரனுடைய வாழ்க்கையில். 3 மூத்த குமாரனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, மேலோட்டமாய் பார்க்கும்போது ஆஹா நல்லவன், நீதிமான், உத்தமன், கீழ்ப்படுகின்றவன் எல்லாம் யோசித்தோம். ஆனால் நேற்று சற்று ஆழமாக அவன் வாழ்க்கையை தியானிக்கின்ற சமயத்தில் அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட 3 பொல்லாத பண்புகளை நம்ம பார்த்தோம். All the 3 characters started with the letter S. 3 S நம்ம பார்க்க முடியும். He was selfish, he was self-righteous, he was scornful என்று சொல்லி பார்த்தோம். ஒருவேளை தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் அவன் சுயநலம் உள்ளவன், சுயநீதி உள்ளவன், அகங்காரம் உடையவன் என்று சொல்லி பார்த்தோம். ஆளே எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் என்றால் அன்பற்றவன், அநீதியுள்ளவன், அகங்காரன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த 2 குமாரனை குறித்து சற்று ஆழமாய் நம்ம வாசித்து பார்த்தோம், தியானித்து பார்த்தோம். உண்மையான கெட்ட குமாரன் யார் என்று சொல்லி நேற்று நாளில் முடிவிலே நாம் தீர்மானம் செய்தோம். மெய்யான கெட்ட குமாரன் இளையகுமாரன் அல்ல, மூத்த குமாரன் என்று சொல்லி ஒருவேளை நாம் ஆவியானுடைய துணையை கொண்டு நேற்றைய நாளில் தியானித்து முடித்தோம். இன்று நாளில் தியானிக்கப்படுகின்ற இந்த நபர் யார்? தகப்பன். நான் ஏற்கனவே சொன்னேன், அன்புள்ள அப்பா அல்லது பாசமுள்ள தகப்பன் என்று சொன்னேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலே 3 நிலைமைகள் காணப்பட்டது, மூத்த குமாரனுடைய வாழ்க்கையிலே 3 பொல்லாத பண்புகள் காணப்பட்டது. ஆனால் தகப்பனுடைய வாழ்க்கையில் எந்த பக்கம் பார்த்தாலும், மேலே பார்த்தாலும், கீழே பார்த்தாலும், சைடில் பார்த்தாலும், எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ஒரு குணம்தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது என்ன குணம் தெரியுங்களா? அன்பு, அன்பு, அன்பு. அது ஒன்று தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, மற்ற 2 ஊமைகளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமைகளில் காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, இந்த 2த்தையும் தேடி மேய்ப்பன் தேடி சென்று கண்டுபிடிக்கிறான், ஸ்திரீயானவள் தேடி சென்று கண்டுபிடிக்கிறாள். ஆனால் தகப்பன் தேடி சென்று காணாமல் போன மகனை கண்டுபிடிக்கவில்லை. மாறாக தகப்பனுடைய அன்பு மகனை உந்தி தள்ளி அவனிடத்தில் வந்து சேர செய்தது. அதுதான் பெரிய ஒரு காரியம். தகப்பன் தேடி செல்லவில்லை காணாமல் போன மகனை நோக்கி, மாறாக தகப்பனுடைய அன்பு மகனை
தகப்பனை நோக்கி உந்தி தள்ளி சென்றது. இல்லை, நம்ம வாசிக்கிறோம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை நீ அறியாயோ என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்போ நீங்கள் சொல்லலாம், ஐயா நீங்கள் தான் அவரை பாசமுள்ள தகப்பன், அன்புள்ள அப்பா, அன்பின் சிகரம், பாசத்தின் உச்சக்கட்டம்லாம் சொல்கிறீங்களே, அப்போ அவரே போய் தேடி கண்டுபிடிச்சிடலாம் தானே மகனை என்று சொல்லி ஒருவேளை நம்ம மனதில் ஒரு கேள்வி எழலாம். அவ்வளோ பெரிய அன்புள்ள அப்பா தானே, பாசமுள்ள தகப்பன் தானே, அவர் போய் தேடி கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே என்று சொல்லி ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், தவறல்ல. ஆனால் ஏன் தேடி செல்லவில்லை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்ப்போம். முதல் ஓமையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில் காணாமல் போன ஆடு காணாமல் போயிடுச்சுங்க. அதுக்கு யார் காரணம்? மெய்ப்பனா காரணம் இல்லை, ஆட்டுடைய மதியினம். 5 அறிவுள்ள மிருகம் வழி தவறி போய்விட்டது, காணாமற் போய்விட்டது. ஆடு காணாமற் போனதற்கு காரணம் ஆட்டின் மதியினம். சரி, 2வது காசு காணாமற் போய்விட்டது, ஸ்திரீயினுடைய காசு. அதற்கு யார் காரணம்? காசு காரணமா? அது ஒரு அகிரணை, ஒரு பொருள்க. காசை குறை சொல்ல முடியாது, மாறாக அதை தொலைத்த அந்த ஸ்திரீயினுடைய கவனக்குறைவு. ஸ்திரீயினுடைய கவனக்குறைவு தான் காரணம், மேய்ப்பனுடைய குறைவு காரணம் அல்ல. ஆட்டின் மதியினம் காரணம். இங்கே பார்க்குறோம் ஸ்திரீயின் கவனக்குறைவு காரணம். The sheep was lost because of its foolishness. The coin was lost because of the carelessness of the woman. Whereas the son was lost not because of foolishness, not because of carelessness, but because of his own willfulness. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆடு காணாமல் போனதற்கு காரணம் ஆட்டின் மதியினம். காசு காணாமல் போனதற்கு காரணம் ஸ்திரீயின் கவனக்குறைவு. மனிதன் தொலைந்ததற்கு காரணம் கவனக்குறைவும் அல்ல, மதியினமும் அல்ல, அந்த மனிதனுடைய சொந்த இதயத்தின் கடினம். தன் சுய சித்தத்தின்படி, சுய விருப்பத்தின்படி அவனே முடிவு செய்து தகப்பனை விட்டு பிரிந்து செல்கிறான். நல்லா யோசிங்க, அப்பா அவனை விட்டு அனுப்பலை, நீ விட்டு வெளியே போடான்னு சொல்லலை. அவனை துரத்தவில்லை, அவனை கடிந்து கொள்ளவில்லை, கோவப்படவில்லை, சொத்தை கேட்டான் என்று சொல்லி. மாறாக அவனே விரும்பி முதல் நாள் செய்தியில் சொன்னேன், டாடி ஐ விஷ் யூஆர் டெட், நீ செத்தான் பரவாயில்லப்பா, எனக்கு சொத்தை கூட என்று சொல்லி கேட்டு பிரிந்து செல்கிறான் என்றால் அந்த அளவு தன் சுய விருப்பத்தின்படி மன கடினத்தோடு வாழ்ந்து வந்தான். அவனுடைய சுய விருப்பத்தினாலே அவன்தான் பிரிந்து சென்றான். ஆகவே அவன்தான் திரும்பி வர வேண்டும், தகப்பன் அதற்கு காரணம் அல்ல. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆகவே தான் தகப்பன் மகனை தேடி செல்லவில்லை, அவனே தன் சுய விருப்பத்தை தெரிந்து கொண்டு தன் சுய சித்தத்தின்படி கீழ்ப்படியாமல் புறப்பட்டு சென்றான். ஆகவே அவன் புறப்பட்டு சென்றான், அவன் தான் திரும்பி வர வேண்டும். ஆனாலும் கூட அந்த தகப்பன் அந்த மகன் வருகின்ற சமயத்தில் வருவான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருந்து தன்னை அவமானப்படுத்தி குடும்பத்தை நாசப்படுத்தி துக்கப்படுத்தி பிரிந்து சென்று அவனுக்காய் காத்திருந்து அவன் பட்ட அவமானத்தை எல்லாம் துடைத்து போட்டு விட்டு என்றைக்காவது என் மகன் வருவான் என்று காத்திருந்து அவன் வருகின்ற சமயத்தில் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டானே, அவன்தான் அன்புள்ள அப்பா, பாசமுள்ள தகப்பன். ஆகவேதான் இந்த ஊமைக்கு சரியான தலைப்பு தி லவ்விங் ஃபாதர், பாசமுள்ள தகப்பன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இளையகுமாரன் தான் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு சுய சித்தத்தின்படி மன கடினத்தோடு தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டவனாய் புறப்பட்டு சென்றான். இன்றைக்கி நாமும் கூட அப்படித்தான். ஒரு சில பாவங்கள் செய்யும்போது மற்றவர்களை பார்த்து நம்ம அவங்களை பார்த்து கேட்கும்போது, ஏன் அந்த பாவத்தை செஞ்சீங்க, ஏன் இந்த பாவத்தில் விழுந்து போனீங்க என்று சொல்லும்போது அவர் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? என்னையா செய்யறது, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் செய்யலையா, சாத்தான் சோதிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், யாக்கோபு 1:14, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். மற்றவனை குறை சொல்லாத, பிசாசை குறை சொல்லாத, சந்தர்ப்ப சூழ்நிலை குறை சொல்லாதே. அதே போல இளையகுமார் அப்பா வெளியே அனுப்பல, அவனே தன் சுய இச்சையினால் இழுக்கொண்டவனாக
ஈர்க்கப்பட்டவனாக மன கடினத்தோடு புறப்பட்டு சென்றான். ஆகவே அவன் திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி தகப்பன் காத்து கொண்டிருந்தார். அவமானப்பட்ட நிலைமையும் கூட அவனை ஏற்றுக்கொண்டாரே. தகப்பனுடைய அன்பு அதுதான். ஆகவே பாவம் செய்கின்ற சமயத்தில், விழுந்து போகிற சமயத்தில் சந்தர்ப்பத்தை காலங்களை குறை சொல்ல வேண்டாம். சாத்தான் சோதிச்சு விட்டுன்னு சொல்ல வேண்டாம். வேதவசனம் தெளிவாக சொல்லுது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே, நம்முடைய சுய விருப்பத்தின்படியே தான் பாவம் செய்து விழுந்து போய் கொண்டிருக்கிறோம். யாரையும் குறை சொல்லாத. என்னுடைய மாமனார் பாகவதர் வேதநாயம் சாஸ்திரம் ஒரு முறை சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு விளையாட்டாக ஒரு கதையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சபை வாசலில் சாத்தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தானா, பிசாசு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தானா. ஒரு கற்பனை கதை அவர் சொன்னது பிரசங்கத்தில். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்துட்டுருக்குது, வாசலில் உட்காந்து பிசாசு அழுதுகிட்டு இருக்கிறான். அப்போ ஏசாமி வந்தார். அவனை பார்த்து கேட்டார், நீ ஏன்ப்பா இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற? அட என்ன சாமி நீங்கள் வேறு, இவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சு போட்டு நான் தான் செய்ய சொன்னேன், என் மேலே பழிய போடுறாங்க. நான் ஒன்றுமே சொல்ல சொல்லாமே, அவங்களே செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பாவத்தை செஞ்சுட்டு என் மேலே பழிய போடுறாங்கன்னு சொல்லி அவன் சாத்தான் சொன்னதாக ஒரு விளையாட்டுத்தனமாக சொன்னார்கள். எத்தனை உண்மை! அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு பாவம் செய்கிறான். நாம் தான் அவனிடத்தை திரும்பி செல்ல வேண்டும். ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாசமுள்ள அப்பா. எப்பக்கம் பார்த்தாலும் அவர் வாழ்க்கையில் காணப்படுகின்ற ஒரே ஒரு குணம் என்ன தெரியுங்களா? அன்பு, அன்பு, அன்பு. மூத்தகுமாருடைய வாழ்க்கையில் அன்பற்ற தன்மை, அநீதி காணப்பட்டது, அகங்காரம் காணப்பட்டது. இளையகுமாருடைய வாழ்க்கையில் மன கடினம் காணப்பட்டது, மனம் திரும்புதல் காணப்பட்டது, மன மகிழ்ச்சி காணப்பட்டது. ஆனால் இந்த தகப்பனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு குணம் கடைசி வரை அன்பு, அன்பு, அன்பு. அழிக்க முடியாத அன்பு அவர் வாழ்க்கையில் காணப்பட்டது. அந்த அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த அன்பை குறித்து ஒரு சில வசனங்களை இதே பகுதியில் வாசிக்கலாம். ஒருவேளை லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க, இளையகுமாரன் மூத்தகுமார் 2 பேர் இருக்கிறாங்க. அப்பா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். இளையகுமாரன் தன் சுய இச்சையினால் ஈடுபட்டவனாக ஒருவேளை மன கடினத்தோடு அப்பாவை பார்த்து கேட்குறான், எனக்கு வர பங்கை, ஆஸ்தியை பிரித்து கொடுங்க என்று சொல்லி அவன் கேட்கிறான். முதல் நாள் செய்தியிலே சொன்னேன், நீ உயிரோடு இருந்தால் எனக்கு பிரயோஜனமே இல்லை, இப்போ செத்தா பரவாயில்ல, சீக்கிரம் எனக்கு உயிர் வர வேண்டும், எனக்கு ஆஸ்தி வர வேண்டும் என்று சொல்லி அவன் ஆஸ்தியை கேட்கிறான், சொத்தை கேட்கிறான், மன கடினத்தோடு கேட்கிறான். அப்பா சொல்லிக்கலாம், அதெல்லாம் தர முடியாது, இப்போ தர முடியாது, சொல்லுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. நான் எப்போ கொடுப்பேனோ அப்போ தான் கொடுப்பேன், வாங்கிக்கோ சொல்லியிருக்கலாம், செய்யலை. அவனை விரட்டி அடித்திருக்கலாம், செய்யலை. கோபப்பட்டிருக்கலாம், செய்யலை. வாக்குவாதம் செய்திருக்கலாம், செய்யவே இல்லை. அவன் கேட்டான். கேட்ட உடனே அடுத்த வாக்கியம் பாருங்க, அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அங்கே பார்க்குறோங்க தகப்பனுடைய அன்பை. துணிகரமாக நீ செத்தான் பரவாயில்ல, எனக்கு சொத்தை கொடு என்று சொல்லி கேட்கின்ற மகனுக்கு வாக்குவாதம் செய்யாதபடி, கோபப்படாதபடிக்கு, அவனை விரட்டி அடிக்காதபடிக்கு நீ கேட்ட அந்தப்படியே உடனடியாக அவன் கேட்டபடியே இளையகுமாருடைய ஆஸ்தியை அவனுக்கு பிரித்து கொடுக்கிறான். அங்கு பார்க்கிறோம் பிதாவின் அன்பை, தகப்பனின் அன்பை, மெய்யான அன்பை அங்கு பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்னொரு வசனத்தின் மூலமாக அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி, அவன் பிரித்து கொண்டு சென்று விட்டான், ஆஸ்தியை அழிக்கிறான், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுகிறான். ஆனால் இந்த அப்பாவுக்கு என்ன தெரியுமா, என்றாவது ஒரு நாள் என் மகன் திரும்பி வருவான், என்னை அவமானப்படுத்திட்டு போனான், எல்லாருக்கும் முன்பு என்னை வேதனைப்படுத்திட்டு போயிட்டான், ஆனால் என்னுடைய மகன், என்னுடைய ரத்தம் ஒரு நாள் மனம் திரும்பி வருவான்னு சொல்லி அவனுக்காக எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தானோ நமக்கு தெரியாது. கற்பனை செய்து பார்க்கும்போது ஒரு அருமையான கற்பனை கதைத்தான். சற்று கற்பனை செய்து பார்ப்போம். அனுப்பிட்டான். அவனுக்கு எத்தனை நாள் நிம்மதியாக படுத்து தூங்குனான்னு சொல்லி தெரியாது, சரியாக தூக்கம் வந்துச்சான்னு சொல்லி தெரியாது, சரியாக சாப்பிட்டானு தெரியாது, சரியாக தண்ணி குடிச்சானு சொல்லி தெரியாது. பைத்தியக்காரனை போல தன் இளைய மகனை பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை மாடியில் ஏறி பலகனை வழியாக தூர என் மகன் இன்னைக்கு வந்துடுவான் என்று சொல்லி காத்துக்கொண்டே அவன் கண்கள் பூத்து போய் கொண்டு இருக்கிறது. காலையில் வரல, ஒருவேளை சாயங்காலம் வந்துடுவான் என் மகன், அப்படியே ஒருவேளை மனதில் பித்து பிடித்தவனை போல காத்து கொண்டிருக்கிறான். அடுத்த நாள் காலையில் அதோ தூரக்க வந்து கொண்டிருக்கானே, அவன் என் மகனை போலவே இருக்கானே, அதோ பார்த்துக்கிட்டே இருக்கார். கிட்டக்க வர அது அவன் என் மகன் இல்லை, வேற யாரோ.
இல்லை நாளைக்கு வந்துடுவான். திருப்பி நாளைக்கு போய் பார்க்குறாரு. அதுவும் அங்கே வந்து கொண்டு இருக்கிற அந்த மனிதனுடைய நடை என்னுடைய இளையகுமார் மகன் போலவே இருக்குதே. அவனுடைய உடையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லை அவன் இல்லை, அவன் இல்லை, அட்லீஸ்ட் நாளைக்கு அது வந்துடும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அது தகப்பன் ஒரு நாள் பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கே வரது என் மகன் போல இருக்கு. அவன் போட்டிருக்க உடையெல்லாம் கிழிந்து போய் அசிங்கமாய் காணப்பட்டு கொண்டிருக்குது. நிச்சயமாக என் மகனாக இருக்க முடியாது. அவன் தலையெல்லாம் எண்ணெய் பூசாதபடிக்கு பரிதாமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என் மகனாக இருக்க முடியாது. இல்லை கிட்டக்கு வர என் மகன் போலவே இருக்கானே. அட என் மகன் தான் வந்துட்டு இருக்கிறான், இளைய மகன் தான். சந்தோஷம் தாங்க முடியல, இறங்கி ஓடுறார். ஓடி என்ன செய்தார்? அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அதே லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எழுந்து புறப்பட்ட ஒவ்வொரு வாக்கியத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல கவனிங்க. அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நான் வேகமாக வாசிக்கல, நிறுத்தி நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்க. 20ஆவது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, கற்பனை பண்ணி பாருங்க, தூரக்கு வர்ற போல தகப்பன் பார்க்கிறார். கிழிஞ்சு போனவோட பரட்ட தலை அசிங்கமாக வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் என் மகன்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான், அவன் தான். அவனை கண்டு என் மகன் மனதுருகி, ஐயோ இந்த நிலைமையில வந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி மனதுருகி, அவ்வளோ பெரிய செல்வந்தன் தெருவில் இறங்கி ஓடுறார். ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். கிறிஸ்துவ தூரக்க பார்த்து அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கட்டி தழுவி முத்தம் செய்தான். அன்பின் உச்சக்கட்டத்தை இங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தன்னை அவமானப்படுத்திட்டு போனான், வேதனைப்படுத்திட்டு போனான், எல்லாருக்கும் முன்பதாக மிகப்பெரிய தலைகுணு. ஆனாலும் அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அவனை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தமிட்டான். ஏன் கட்டி பிடிச்சான் தெரியுங்களா? வில்லியம் பார்க்லே என்கின்ற வேத பண்டிதர் விதமாக சொல்றார். ஏன் ஓடிப்போ அவனை கட்டி பிடிச்சிட்டு அவனை கட்டி தழுவினார். மோசையின் நியாய பிரமாணத்தின்படி உபாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் வீட்டுக்கு அடங்காத ஒரு வாலிபன் இருப்பானே என்றால், கீழ்ப்படியாத துணிகரமாய் பாவம் செய்கிற ஒரு வாலிபன் ஒரு வீட்டில் இருப்பானே என்றால், அவனை மூப்பர்கள் ஊருக்கு வெளியாக, வாசலுக்கு வெளியாக நிறுத்தி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும், கொலை தண்டனை கொடுக்க வேண்டும், மரண தண்டனை கொடுக்க வேண்டும். மோசையின் நியாய பிரமாணத்தின்படி இவன் யோசிக்கிறான், என் மகன் திரும்பி வருகிறான், அந்த ஊர் எல்லாருக்குமே தெரியும், அவன் துணிகரமாய் பாவம் செய்து போய்விட்டான், வீட்டுக்கு அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்து விட்டான், அவனுக்கு மரண தண்டனை நிச்சயம், ஊர் மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள், இதோ வந்து கொண்டிருக்கான், மற்ற யாரும் பார்த்துடக்கூடாது. அதுக்கு முந்தி நான் பார்க்குறேன், ஓடி போய் அவனை கட்டி தழுவி கொண்டான். ஒருவேளை யாராவது ஊரில் பார்த்துட்டு இவன் வந்து விட்டான், மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்றால், முதல்ல என்ன அடித்து கொலை பண்ணிட்டோம், என்ன சாகடிக்கட்டும், என் மகன் உயிரோடு பழைக்கட்டும் என்பதற்காக அவன் கட்டி தழுவி கொண்டான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதுதான் மெய்யான அன்பு. உனக்கு பதிலாக நான் மறிக்கிறேன் என்று சொல்லி அவனை கட்டி தழுவி கொண்டான். கல்லால் அடித்து மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அதை நான் வாங்கிக் கொள்கிறேன், என் மகனை வாழ விடுங்கள் என்று சொல்லி சொன்னானே, சொல்லாமல் செய்த காரியம் அது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எத்தனை பெரிய அன்பு, தகப்பனுடைய அன்பு. எப்பக்கம் பார்த்தாலும் அவருடைய அன்பு தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆஸ்தியை கேட்கும் போது உடனடியாக பிரித்து கொடுத்தான். தூரಕ್ಕೆ திரும்பி வருகின்ற சமயத்தில் என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் மகன் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி கட்டி தழுவி முத்தமிட்டான். அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு அன்பை பாருங்க. இந்த இளையகுமாரன் அவன் பாவம் செய்து வேற வழி இல்லாதபடிக்கு பசி பட்டினி போராட்டம், ஒரு குடியானவனத்தில் போய் ஒட்டி கொண்டு விட்டான். நமக்கு தெரியும் அந்த கதையில், பன்றிகளை மேய்க்கும்படியாக அந்த குடியானவன் அந்த இளையகுமாரனை அனுப்புகிறான். பன்றிகள் தின்றுகிற தவிட்டை கூட அவனுக்கு கொடுக்கல. பசியினாலே உணர்வடைந்து புத்தி தெளிந்து, 17ஆம் வசனம் முதல் நாளில் பார்த்தோம், புத்தி தெளிந்தான், மனம் திரும்பினான். he had repentance in his life. புத்தி தெளிந்து மனம் திரும்பி அவன் வீட்டுக்கு வருகிறான். இல்லை, அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, 17ஆம் வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் கூலிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க,
அப்படி என்றால் என்ன? கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க யார்? பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ். நான் முதல் நாளே கூட சொன்னேன், மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் வராதவர்களுக்காக. அந்த நாட்களில் ஒரு செல்வந்தனுக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க பேர் கூலிக்காரங்க. அன்னன்னைக்கு வேலை செஞ்சால் அந்தந்த சம்பளத்தை கொடுத்துருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. செஞ்ச வேலைக்கு சம்பளம் அவ்வளோதான், வாங்கி கொண்டு போயிட்டே இருக்கலாம். எந்த உரிமையும் அந்த வீட்டிலே அந்த தகப்பனிடத்துலேயே அந்த குடும்பத்தோடு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க யாருங்க? ஊழியக்காரர்கள், சர்வன்ஸ் சொல்லி போட்டிருக்கு. அவங்க வந்து கூலிக்காரர்கள் அல்ல, அவங்க மாத சம்பளம் பெற்றுக்கொண்டு வருகிற பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ், நிரந்தரமான வேலையாட்கள். அவளுக்கு அந்த வீட்டில் எல்லா உரிமையும் உண்டு. இன்க்ரிமெண்ட் உண்டு, அரியர்ஸ் உண்டு, போனஸ் உண்டு, எல்லாமே உண்டு. அவங்க வந்து ஊழியக்காரர்கள் அல்லது சர்வன்ஸ் சொல்லலாம். இவங்க வந்து கூலிக்காரர்கள், இவர்கள் ஊழியக்காரர்கள். அதுக்கு மேலே உள்ளது யார்? சொந்த குமாரர்கள். இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, இவனுக்கு தெரியுது நான் துணிகரமாய் பாவம் செய்து விட்டேன், இனி எங்கள் அப்பா என்னை கூலிக்காரனை கூட எதிர்ப்பாரான்னு சொல்லி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வேலைக்காரங்க, அதுக்கப்புறம் குமாரனா. அவன் யோசிக்கிறான், நிச்சயமாக எங்கள் அப்பா என்னை மகனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கிறேன், அவருக்கு அவமானத்தின் தலைகுனியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன், ஊரார் எல்லாருக்கும் முன்பதாக தலைகுனியும் வச்சுட்டேன். என்னை நிச்சயமாக எங்கள் அப்பா கனவுல கூட மகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார், வேலைக்காரனாக ஊழியக்காரனை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். அட்லீஸ்ட் கூலிக்காரனை எதுக்கிட்டா இந்த தவிடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அங்கே இருக்கிற கூலிக்காரர்கள் 3 வேளை நல்லா சாப்பிட்றாங்க, அந்த சாப்பாடு எனக்கு கிடைச்சா போதும். அந்த நம்பிக்கையோடு கூலிக்காரனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி புறப்பட்டு வருகிறான். 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஒவ்வொரு வாக்கியமும் முக்கியம், தயவுசெய்து நன்றாக கவனிங்கள் அன்பானவர்களே. அவன் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறான். he started confessing his sins. அதுக்கு முன்பதாக ரிஹர்சல் பண்ணுறான், ப்ராக்டிஸ் பண்ணுறான். எப்படி போய் அப்பாட்ட சொல்ல போகிறேன், என்னை எப்படியாவது கூலிக்காரனை எடுத்துட்டா 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், அது போதும் எனக்கு என்று சொல்லி அதுக்கு என்ன சொல்ல வேண்டும் யோசிச்சு பார்க்குறான். நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன். 19ஆம் வசனம், ஆகவே இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் நான் நினச்சி கூட வரல அப்பா, நீங்கள் நிச்சயமாக என்னை உம்முடைய மகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க தெரியும். ஆகவே உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு வருகிறான். அவன் ரிஹர்சல் பண்ணுறான், ப்ராக்டிஸ் பண்ணுறான், எப்படி போய் அப்பாட சொல்ல வேண்டும் என்று சொல்லி. பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன். அவனுடைய மகன் சொல்லுது கொஞ்சம் கூட எனக்கு தகுதி இல்லை, அவன் கூலிக்காரனால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் வர்றான். அதுக்கப்புறம் தான் அவனை அந்த தகப்பன் ஓடி போய் பார்த்து கட்டிப்பிடிச்சு மனதுருக்கி முத்தமிட்டு அழைக்கிறான். அடிச்சிட்ட உடனே இவன் சொல்கிறான், ரிஹர்சல் பண்ண வந்தான் பார்த்தீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அதை சொல்ல ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க, 19ஆம் வசனத்தை தொடர்ந்து 21ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, அவன் ப்ராக்டிஸ் பண்ணான் பார்த்தீங்களா, ரிஹர்சல் பண்ணான் பார்த்தீங்களா, என்னென்ன சொல்லணுன்ட்டு அது சொல்ல ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அடுத்த வாக்கியம் என்னங்க, அவன் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தான், ஆகவே உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி மனசில் பேசிக்கிட்டே வர்றான். ஆனால் இவ்வளோதான் பேசுகிறான் அவன். உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்தது அவங்க அப்பா உடனே சொல்கிறாரு. அப்பொழுது தகப்பன் அடுத்த வாக்கியத்தை பேசவே விடலை அவங்க அப்பா. போதுன்றா நிறுத்து, கற்பனை தான் சொல்லி பார்க்குற, தவறாக கூட இருக்கலாம். அடுத்த வாக்கியத்தை சொல்லுவதற்கு அவர் விடலை. என்னை கூலிக்காரர் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்ற வார்த்தையை அவன் ஏற்கனவே மனசில் பேசிட்டு வரான் அதுக்கு முந்தைய வசனங்களில். ஆனால் அந்த வார்த்தையை சொல்ல விடாமல் தகப்பன் அதை நிறுத்தி விட்டு தகப்பன் பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்த சந்தோஷமாக இருப்போம். நல்ல கவனிக்க அன்பானவர்களே, வாட் எவர் ஹி இஸ் ப்ராக்டிஸ்ட், வாட் எவர் ஹி இஸ் rehearsed rather, he did not do it. அவனால் சொல்ல முடியல, பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், உம்முடைய மகன் சொல்வதற்கு தகுதியற்றவன் நானே, ஆகவே அப்படியே வாயை பொத்துட்டார். போதுண்டா மகன், என் மகன், என் ரத்தம் எனக்கு தெரியும், நீ திரும்பி வந்திருக்க, மனம் திரும்பி வந்திருக்கிற, அது எனக்கு போதும் என்று சொல்லி அவனுடைய பாவ அறிக்கையை அவன் சொல்ல விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தினார். நிறுத்தி சொல்றாரு, இவனுக்கு விலையுயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க,
மோதிரத்தை போடுங்க, பாதரட்சையை போடுங்க, கொடுத்தை கொண்டு கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்த சந்தோஷமாக இருப்போம். பாவ அறிக்கை அப்படியே நிறுத்தி விட்டா நீ திரும்பி வந்து அது எனக்கு போதும், மனம் திரும்பிருக்கிற அது எனக்கு போதும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார். மறுபடியும் அந்த பாசத்தின் உச்சக்கட்டத்தை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இவனை பேசவே விடலை, பாவ அறிக்கை சொல்லவே விடலை. என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்குறேன். ஏறத்தாழ 40 வருஷத்துக்கு முன்பதாக எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருந்த உரையாடலை நான் யோசித்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட இதே போல தான் நடந்துச்சு. நானும் ஒரு இளையகுமாரனை போலத்தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்பதாக துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருந்தேன். அதில் குறிப்பிட்ட விதத்தில் எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கே தெரியாதபடிக்கு ரகசியமாய் மறைந்து சென்று ஒரு பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்துருவேன். எடுத்துகிட்டு போய் நிறைய சினிமா பார்ப்பேன். அதுதான் நான் செஞ்ச அதிகமான பாவம். அப்பாவுக்கு தெரியாதபடிக்கு அவர் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து கொண்டு போய் நான் சினிமா பார்ப்பேன். இது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அவர் என்ன யோசித்து கொண்டிருப்பான், என் மகன் ரொம்ப நல்லவன், உத்தமன், அவனை போல நல்லவன் யாரும் இருக்க முடியாது. இது எங்கள் அப்பாவுடைய கருத்து. ஆனால் அவருக்கு தெரியாது அவருடைய குமாரன் இதை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அந்த சமயத்தில் கர்த்தரை கூட பேசினார். என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அந்த சந்தோஷம் நிறைவு இருந்துச்சு. ஆனால் நீ யாருக்கு விரோதமாய் பாவம் செஞ்ச? உங்கள் அப்பாவுக்கு விரோதமாக. உங்கள் அப்பா இன்னும் ஒன்று யோகியம் நினச்சிட்டு இருக்கிறார், நீ ரொம்ப நல்லவன் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறார். நீ என்ன செய்யணும்? உங்கள் அப்பாட்ட போய் நீ சொல்லு. ஆண்டவர் உள்ளத்தை நெருக்கி கொண்டிருக்கார். நீ போய் உங்கள் அப்பாட்ட சொல்லு, நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொல்ல முடியுமா? இதை போய் எவ்வளோ வெக்கம் இருக்கும் இல்லையா, எவ்வளவு அவமானம் இருக்கும் இல்லையா எனக்கு. அதை விட எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி இருக்கும் இல்லை, இவனை நம்பினானே, இவ்வளோ நல்லவன் என்று சொல்லி, இவனை நீதிமான் சொல்லி நடந்தானே. அவ்வளோ பெரிய அதிர்ச்சியை நான் கொடுக்க விரும்பலை. எனக்கு வெக்கம், அவமானம். அடுத்தது அவருக்கு அதிர்ச்சியை கொடுக்க விரும்பலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் கழிந்து கொண்டே இருக்கிறது. என்னால் சரியாக வேதம் வாசிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஜபிக்க முடியல. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தாயோ போய் நீ அறிக்கையிடு, அவர்த்துல மன்னிப்பு கேளு. எனக்கு தெரியும் கேட்டால் மன்னிச்சிருவாருன்னு தெரியும். ஆனாலும் கூட அந்த தயக்கம், அந்த வெக்கம், அவமானம் கூனி குறியுது. அவர் அதிர்ச்சி கொடுக்க நான் விரும்பலை. 4 நாள் 5 நாள் அதுக்கு மேலே என்னால் முடியல, நிம்மதியாக இருக்கவே முடியல. ஒரு நாள் ஒரு ராத்திரி 8 மணி இருக்கும், 8:30 மணி இருக்கும். அவர் ராத்திரி சாப்பிட்டுட்டு வெளியில் ஒரு கைத்து கட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு நார்கட்டல், அதில் சும்மா படுத்துருக்கிறார். தூங்கிறதுக்காக இல்லை, அப்படி வெளியில் வந்து படுத்துருக்கிறாரு. மேலே அந்த நட்சத்திரத்திலலாம் பார்த்துட்டு படுத்துட்டுருக்கிறாரு. அப்போ இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இருட்டாகவும் இருக்குது, அவர் முகத்தை கூட பார்க்க முடியாது, நம்ம எப்படியாவது சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போகிறேன். வார்த்தை வர மாட்டேங்குது. நான் கிட்டக்கு போய் அவர் கால் மாட்டில் உட்காடுறேன். அப்பா அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவர் ஒன்றே சொன்னார், என்ன பெரிய மனுஷன் மாதிரி என்கிட்ட பேசுகிற, நீ என்ன பேசணும் அப்படின்னாரு. இல்லைப்பா, நான் ஒரு சில காரியங்களை சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவருடைய ஆச்சரியமாக என்னை பார்த்தாரு. என்ன பேச போகிற, என்ன சொல்ல போகிற? அப்பா உங்களுக்கே தெரியாது, நீங்கள் தூங்கிட்டு இருக்க சமயத்தில் உங்கள் பாக்கெட்லேருந்து நான் காசு திருடியிருக்கேன்ப்பா. அது திருடி எடுத்துகிட்டு போய் நான் சினிமா பார்த்துருக்கேன். அது சொல்ல வரல என்னால். நான் தழுதறுக்கிறது, என்னை மன்னிச்சிருவீங்களா, என்னை மன்னிச்சிருவீங்களான்னு சொல்லி கேட்குறேன். அவர் எழும்பி உட்காந்துட்டார். அந்த வார்த்தையை அவரால் தாங்க முடியல. என்னுடைய மகனாக இதை செய்தான், அவனை இவ்வளோ நாள் யோகிய நல்லவன் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தானே. எழும்பி உட்கார்ந்தார். அப்படின்னு சொல்கிறேன், அப்பா என்னை மன்னிச்சிருவீங்களா? கொஞ்ச நேரம் நிசப்தமாக இருந்தார். ஒரு சில வினாடிகள் கழித்து என் தோள் மேலே கை போட்டார். போட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? மகனே, நீ ஏன் பாக்கில் தானடா காசு எடுத்த, பக்கத்து வீட்டு பையிலேருந்து காசு எடுக்கலையே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னார். நீ என் பாக்கிலேருந்து காசு எடுத்த, என் மகன் நீ என் பாக்கிலேருந்து காசு எடுத்த, ஆனால் பக்கத்து வீட்டு ஆள் பாக்கிலேருந்து நீ காசு எடுக்கலையே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னார். அப்பா அந்த சந்தோஷம் என் உள்ளத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்து நிம்மதியெல்லாம் அழகாக பெற்றுக்கொண்டேன், சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கி எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, ஆனால் அவள் கொடுத்த அந்த மன்னிப்பு என் வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டு இருக்குது. அந்த பாவ அறிக்கையை செஞ்சேன், அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். எல்லையில்லாத சந்தோஷம், சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே,
நான் பாவ அறிக்கை செய்தேன், ஆனால் இந்த இளையகுமாரன் பாவ அறிக்கையை முழுதுமாக முடிக்கவில்லை. அதுக்குள்ளே அங்கே அப்பா தடுத்துறார், நிறுத்து, போதும், நீ என்னுடைய மகன், என் ரத்தம், நீ மனம் திரும்பி வந்திருக்கிற, இது போதும் என்று சொல்லி அவனை மன்னித்து மகனாக ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பாசத்தின் உச்சக்கட்டத்தை அங்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பாடலை நாம் இப்போது பாட கேட்போம். நிறைவாக ஒரு சில காரியங்களை சொல்லி இந்த நாளின் செய்தியை நிறைவு செய்கிறேன். ஐயா சொன்னது போல ஒரு பழைய கீர்த்தனை பாடலை இப்பொழுது நான் பாடுகின்றேன். அழகில் சிறந்த கோமானையான் எப்போ காண்பேனோ, அழகில் சிறந்த கோமானையான் எப்போ காண்பேனோ, அழவினை தீர்த்த பொன்னியானை கண்டு போமகிழ்வேனோ, அழவினை தீர்த்த பொன்னியனை கண்டு போமகிழ்வேனோ. மதிவடிவான மன்னவனையோ மண்டல நீரினிலே, மதிவடிவான மன்னவனையோ மண்டல நீரினிலே, துதி செய்யவாவ திரளது நீங்கோ தேவாசி திரளது நீங்கோ தேவாசி ஓங்கோ. ஆயிரம் பேராயினும் இவரே பார்க்க சிறந்தவரா, 10,000 பேராயினும் இவரே அழகில் சிறந்தவரா, காதிருந்தனையே கண்மாணி போலே கருத்தாய் காப்புவரா, காதிருந்தனையே கண்மாணி போலே கருத்தாய் காப்புவரா.
ஆசைக்கு செய்து நீ செய்தாமோ இயேசுக்கு தந்ததா ஆசைக்கு செய்து நீ செய்தாமோ இயேசுக்கு தந்ததா காசினி எங்கோ கேட்டறியாது கத்தன் காசினி எங்கோ சுவை தெரியாது கனிவாழும் தேன் மேலதா நாதன்கிறே தையாரை வேறு நாயகன் ஓதிடம் பேயா நாதன்கிறே தையாரை வேறு நாயகன் ஓதிடவேயா மாதுசியோன்று மாறி மகிழ்ந்து மங்களம் பாடிடவே மாதுசியோன்று மாறி மகிழ்ந்து மங்களம் பாடிடவே அழகில் சிறந்த கோமானியான் எப்போ காண்பேன் அழகில் சிறந்து உமானியான் எவ்வோ காண்பேனோ பழுவினை தீர்த்து புண்ணியானை கண் எவ்வோ மகிழ்வேனோ பழுவினை தீர்த்து புண்ணியானை கண் எவ்வோ மகிழ்வேனோ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை சொல்லிவிட்டு நான் கடைசியாக தகப்பனுடைய அன்பின் காரியங்களை சற்று ஆழமாய் வாசித்து அல்லது தியானித்து நாம் 10 அல்லது 12 நிமிடத்தில் நிறைவு செய்வோம். நீங்கள் அறிந்தபடி இந்த கூட்டம் முடிந்தவுடனே சபை ஊழியர் கோல்கி வேதநாயகம் ஐயா அவர்கள் அங்கு ஒரு சில புத்தகங்களையும் எங்களுடைய அந்த பென் டிரைவையும் வைத்திருப்பார். நீங்கள் தேவைப்படும் என்றால் நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளலாம். தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன், கீர்த்திமிகு கீர்த்தனைகள் 150 என்கின்ற கீர்த்தனை புஸ்தகம் உண்டு. நாங்கள் எழுதி, நானும் என் மனைவி சேர்ந்து எழுதி போட்டோம். அந்த கீர்த்தனைகளுடைய புத்தகங்களுடைய விளக்க உரை, அநேகருக்கு கீர்த்தனை பாட்டு பிடிக்கும், அர்த்தம் தெரியாமல் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே 150 கீர்த்தனை பாடல்களுக்கும் உள்ள விளக்க உரையை எழுதி, அதை யார் எழுதினாங்க, எதற்கு எழுதினாங்க, எந்த சூழ்நிலை எழுதினார்கள் என்பதை குறித்து அது பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியோடு கிட்டத்தட்ட 420 பக்கம் உள்ள அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். அது 4வது பிரதியாக வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4000 புத்தகம் போல் கர்த்தருடைய கிருபையினாலே போயிருக்கு. கொஞ்சம் புத்தகம் தான் கொண்டு வந்தோம், இன்னும் ஒரு 2-3 தான் இருக்குது என்று சொல்லி கேள்விப்பட்டேன். அவர் வைத்திருப்பார். கூட்டம் முடிந்தவுடன் தேவைப்படும் என்றால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம்.
ஒருவேளை கிடைக்காவிட்டால் எனக்கு ஃபோன் செய்யுங்க, நான் குறியையில் கூட அனுப்பி வைப்பதற்கு பிரயோஜனமாய் காணப்படும். அடுத்தது கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி ஒரு புஸ்தகம். கிறிஸ்தவனாகிய என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக பாடுகளும் வியாதிகளும் அவமானங்களும் வியாதிகளும் கஷ்டங்களும் வருகிறது, எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் கண்ணீரும் வேதனையும் வருகிறது என்பதை குறித்து நானும் என் மனைவியும் சேர்ந்து ஆராய்ந்து எங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு அருமையான புஸ்தகம். இந்த புஸ்தகம் கூட கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 4-5 புத்தகம் இருக்கிறது. வாழ்க்கையில் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒருவேளை எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட புஸ்தகம். தேவைப்படும் என்றால் இந்த புஸ்தகத்தையும் கூட இதற்கான விலை கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வேதாகம புதிர் என்று சொல்லி ஒரு சின்ன இது மாதிரி ஒரு புஸ்தகம் இருக்கும். இடது பக்கத்தில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கும், வலது பக்கத்தில் பதில் இருக்கும். இந்த கேள்விக்கான பதிலை வட்டம் போட்டு அல்லது கட்டம் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 10 வயது மேற்பட்ட அத்தனை பேருக்குமே இது பிரயோஜனமாய் காணப்படும். சின்ன புஸ்தகம், குட்டி புஸ்தகம். தேவையற்ற விதத்தில் நம்ம செல்ஃபோனில் குப்பையை கிளறி கொண்டிருக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இதை வாங்கி கொடுங்க. இதில் உள்ள காரியங்களை அவளை என்கேஜ் பண்ண வைக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தேவைப்படும் என்றால் இந்த புஸ்தகத்தை கூட நீங்கள் அதற்கான விலை கொடுத்து வாங்கிக்கொள்ளலாம். கடைசியாக இப்படி ஒரு பென்ட்ரைவ் ஒன்று இருக்குங்க, கீர்த்திமிகு கீர்த்தனைகள் என்று சொல்லி. இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சிஸ்டத்துலேயோ அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ உங்கள் மியூசிக் சிஸ்டத்துலேயோ உங்கள் கார்லேயோ போட்டுக்கலாம். 7 மணி நேரம் தொடர்ந்து ஓடக்கூடிய பாரம்பரிய கீர்த்தனை பாடல்கள் எல்லாமே என் மனைவி தான் பாடியிருக்கிறாங்க. சாஸ்திரியா சாரால் மார்ட்டின் பாடியிருக்கிறாங்க. ஒரு சில கீர்த்தனை பாடல்கள் நான் சேர்ந்து பாடியிருக்கிறேன். 7 மணி நேரம் ஓடக்கூடிய பாரம்பரிய கீர்த்தனை பாடல்கள் இந்த பென்ட்ரைவில் இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுட்டு நீங்கள் மூடிக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஒரு 10 ஆங்கில பாமாலைகளும் இதில் பாடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 ஆழமான பிரசங்கமும் இருக்குது. எவ்வளவு சேர்ந்து 7 மணி நேரம் தொங்கி 8 மணி நேரம் வரை ஓடும். ஒரு பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம், சின்ன காம்பேக்டாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் மட்டும் அங்கே இருக்கிறது. தேவைப்படும் என்றால் இதையும் கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். யாரையும் வற்புறுத்தலை. பாரம்பரிய கீர்த்தனை பாடலை விருப்பம் இருக்குமே என்றால், ஆழமான செய்தியை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் இந்த புத்தகங்களையோ இந்த பென்ட்ரைவையோ நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை த மார்டின்ஸ் யூடியூப், த மார்டின்ஸ் கோட்டகிரி என்று சொல்லப்படுகின்ற யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்ப்பீர்களே என்றால் ஒருவேளை கிட்டத்தட்ட 100 வீடியோக்களை நாங்கள் அதில் அப்லோட் செய்திருக்கிறோம். கீர்த்தனை பாடல்கள், அதற்கான விளக்க உரை நான் சொல்வேன், எதற்காக எழுதினார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அந்த பாடலை என் மனைவி பாடுவாங்க. ஆகவே நீங்கள் ஒருவேளை யூடியூப்பில் நீங்கள் போய் பார்க்க வேண்டும் என்றால் த மார்டின்ஸ் கோட்டகிரி, இந்த மார்டின்ஸ் கோட்டகிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படும் என்றால், விருப்பம் இருக்குமே என்றால் மட்டுமே அதை பாருங்கள். சரி, கடைசியாக கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தகப்பனுடைய அன்பை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்ப்போம். இந்த இளையகுமாரன் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தூர தேசத்துக்கு தொலைந்து சென்றானோ, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆஸ்தியை வாங்கி கொண்டு பிரிந்து சென்றானோ, அது எல்லாம் தந்தையின் அன்பு மூலமாக தன் வீட்டிலேயே பெற்றுக்கொண்டான். அவ்வளோ பணத்தை போட்டுட்டு போகிறான். ஜுவல் வாங்கணும்னு சொல்லி யோசித்திருப்பான், நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி யோசித்திருப்பான், நல்ல ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி யோசித்திருப்பான், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி யோசித்திருப்பான். ஒன்றுக்கும் உதவவில்லை. அத்தனையும் எடுத்துகிட்டு போனால் ஜுவல்லை வாங்க முடியல, நல்ல காஸ்ட்லி கார்மெண்ட்ஸ் வாங்க முடியல, நல்ல நண்பர்கள் அவனுக்கு கிடைக்கல, நல்ல வஸ்திரங்கள் கிடைக்கல. மாறாக அத்தனையும் திரும்பி வந்தவுடனே, மனம் திரும்பி வந்தவுடனே தகப்பன் எல்லாவற்றையும் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கிறார். அவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார், ஜொல்ல கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார், காலணியை கொடுத்தார், நல்ல அன்பின் விருந்தை கொடுத்தார். அவன் தவிட்டுக்காக அலைஞ்சிட்டு இருந்தான், வீட்டில் வந்தவனே அன்பின் விருந்தை அவனுக்கு கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கூலிக்காரனாக அல்ல, ஊழியக்காரனாக அல்ல, அதை விட மேலாக குமாரனாகவே அவனை ஏற்றுக்கொண்டார். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். பாசத்தின் உச்சக்கட்டத்தை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது அன்பானவர்களே. அந்த இளையகுமாரன் கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு ஃபாதர் கிவ் மீ என்று சொல்லி ஆக்ரோஷத்தோடு வாண்டி சென்ற அத்தனை ஆசைகளும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபாதர் கிவ் மீ என்று சொல்லி ஆக்ரோஷத்தோடு வாங்கி சென்ற அத்தனை பணங்களும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியவில்லை. மாறாக அதே இளையகுமாரன் மறுபடியும் அப்பாட்ட வந்து ஃபாதர் ஃபர்கிவ் மீ என்று சொல்லி சொன்னான். அத்தனையும் பெற்றுக்கொண்டான். என்ன அழகான ஒரு காரியம் பாருங்க. ஆக்ரோஷத்தோடு கூட கேட்டான். ஆஸ்தியை என்ஜாய் பண்ணும்படியாக, சந்தோஷப்படும்படியாக. ஒன்றும் கிடைக்கல. ஃபாதர் ஃபர்கிவ் மீ என்று சொல்லி சொன்னான். அத்தனையும் திரும்பி பெற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த இளையகுமாரன் திரும்பி வருகின்ற சமயத்தில் நிச்சயமாக அந்த வீட்டில் ஒரு துக்க வீடாக மாறி இருக்கும்.
நான் முதல் நாளிலும் சொன்னேன், ஒருவேளை ஏற்றுக்கூட சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன் வராதவர்களுக்காக. இந்த இளையகுமாரன் திரும்பி வரும்போது ஒரு அடக்க ஆராதனை அந்த வீட்டில் நடந்திருக்க வேண்டும். காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னபடி உபாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களிலே மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி வீட்டுக்கு அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், தாய் தகப்பனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவனை கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும், ஊருக்கு வெளியாக மூப்பர்களை வைத்து. அது நடந்திருக்க வேண்டும். ஆனால் அதை தகப்பன் தடுத்து நிறுத்தி விட்டார். அந்த அடக்க ஆராதனைக்கு பதிலாக அதே வீட்டிலே அன்பின் விருந்தை தகப்பன் அந்த இளையகுமாரனுக்கு கொடுத்தார் என்றால் தகப்பனுடைய அன்பை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, தகப்பனுடைய அன்பு, நம்முடைய பரமபிதாவினுடைய அன்பு யோசித்து பார்த்துருக்குறோமா? பல சமயங்களிலே குமாரனாக இயேசுவின் அன்பை தான் யோசித்தே இருக்கிறோம். அதை குறித்து தான் பாடுகிறோம், அதை குறித்து தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், படிக்கிறோம். ஆனால் நான் சொல்றது நல்ல கவனித்து கேளுங்க, பரம தகப்பனுடைய அன்பை குறித்து அதிகமாக நம்ம பேசுவதில்லை, தியானிப்பதில்லை, கேட்பதில்லை, பாடுவதில்லை. ஒரு சின்ன சின்ன வசனங்களை சொல்லி பிதாவின் அன்பை குறித்து நான் நிறைவு செய்கிறேன். குமாரன் அன்பு பெரியதுதான், அதுக்கு சரிசமமாய் காணப்படுவது பிதாவின் அன்பு. பிதாவின் அன்பு இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில், நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அருமையான வசனம். பிதாவின் அன்பை பார்க்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் நீதிமான்களாய் இருக்கையில் அல்ல, நாம் நல்லவர்களாய் இருக்கையில் அல்ல, நாம் சன்மார்க்கர்களாய் இருக்கையில் அல்ல, மாறாக நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே யாருடைய அன்பை பார்க்கிறோம்? பிதாவின் அன்பை அங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏசாமி பூமியில் வாழ்ந்த சமயத்தில் பிதாவானவர் வானத்திலிருந்து 2 முறை தான் பேசினார். வேதத்தை ஆராய்ந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குமாரனை குறித்து பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து பேசினார். பிதா குமாரனை அதிகமாக நேசித்தார், அளவுக்கு அதிகமாக. என் ஏக சுதன், ஒரே பேரான குமாரன், செல்ல மகன் என்று சொல்லி குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நேசித்த தேவன் 2 முறை அந்த அன்பை அடக்க முடியாதபடிக்கு வார்த்தைகளினாலே வானத்திலிருந்து அவர் பேசினார். யோசித்து பாருங்க, எங்கே பேசியிருப்பாருங்க? யாராவது சொல்ல முடியுமா? பிதா குமாரனை குறித்து 2 முறை சுவிசேஷங்களிலே பேசியிருக்கிறார். 2 இடத்திலுமே ஒரே வாக்கியத்தை குறித்து பேசினார். யோசிச்சு பாருங்க, இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இது ஏன் சொல்லணுங்க? யோசிச்சு பாருங்க, அவரால் அடக்க முடியல அந்த அன்பை. பிதா குமாரன் மீது வைத்த அன்பை அடக்கவே முடியவில்லை. யோர்தான் ஆற்றங்கரையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெற்று எழும்போது அந்த வார்த்தை வானத்திலிருந்து உண்டாகிறது, இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி சத்தமாக பேசினார். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட மலையிலே எலியா மோசையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் நின்றுகிறாங்க. அந்த சமயத்தில் வானத்திலிருந்து அதே சத்தம் பிதாவானவர் பேசுகிறார், இவரின் நேசகுமார், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. அந்த எந்த அளவுக்கு அவர் நேசித்திருப்பார் என்றால் அடக்க முடியாதபடிக்கு அந்த அன்பின் வார்த்தையை வானத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அதுதான் அன்பின் முத்தம். அது பிதா குமாருக்கு கொடுக்கப்பட்ட அன்பின் முத்தம். அடக்க முடியல. நீ ஒரு சில சமயத்தில் சின்ன பிள்ளைகளை நம்ம பார்க்குறப்போ அந்த பிள்ளைகளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவோம். அப்புறம் தான் யோசிப்போம், எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களச்சே, நம்ம அசிங்கமாக நடந்துக்கிட்டோமோன்னு சொல்லி யோசிப்போம். காரணம் என்ன? அந்த அன்பை அடக்க முடியல. அதே போல பிதாவாகிய தேவன் குமாரன் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தனாலே அடக்க முடியாதபடிக்கு அந்த 2 வார்த்தைகளை பேசினார். அன்பின் முத்தம் அது. He is my beloved son in whom I am well pleased. Listen to him. கிறிஸ்துவுக்குள்ளே அளவுக்கு அதிகமாக பிதாவானவர் குமாரனாகி நேசித்தார். ஏகசுதன், ஒரே பேரான குமாரன், உயிருக்கு உயிரான குமாரன், செல்ல குமாரன். இப்போ ஒரு கேள்வியை நான் கேட்டுவிட்டு செய்தியை நிறைவு செய்கிறேன். நல்ல கவனிங்க. எனக்கு கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை உடனடியாக சொல்லாதீங்க, தப்பா சொல்றீங்க. ஆகவே கவனித்து நிதானமாக சொல்லுங்க, அப்புறம் நிறைவு செய்வோம். பிதாவானவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அளவுக்கு அதிகமாக நேசித்தார், அன்பின் முத்தத்தை கொடுத்தார். ஏகசுதன், உயிருக்கு உயிரான குமாரன், ஒரே பெயரான குமாரன், அந்த அளவுக்கு நேசித்தார். சரி, அது நமக்கு தெரியும். அதே பிதாவாகிய தேவன் பாவிகளாகிய உங்களை என்னை அதிகமாய் நேசிக்கிறார்.
நல்ல கவனிங்க. பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருக்குயிராய் நேசித்தார். ஏகசுதன் ஒரே பேரான குமாரன் அடக்க முடியாத முத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதே பிதாவாகிய தேவன் பாவிகளாக நம்மையும் நேசிக்கிறார், நேசித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ என் கேள்வி என்ன தெரியுங்களா? பிதாவின் அன்பு குமாரன் மீது பெரியதா அல்லது நம் மீது பெரியதா? அவசரப்படாதீங்க. பிதாவின் அன்பு குமாரனாக இயேசு கிறிஸ்து மீது பெரியதா அல்லது நம் மீது பெரியதா? ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்மீது தான் பெரியது. ஏன் தெரியுங்களா? உயிருக்கு உயிரான குமாரன், ஏகசுதன், செல்ல முத்தம் கொடுத்தார் பாருங்க. அவரையே பலியாக உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அனுப்பினார் என்றால் நம்ம தாங்க அதிகமாக நேசிக்கிறாரு. நம்ம தான் அதை புரிந்து கொள்ளவில்லை. பிதாவின் அன்பை சிலுவையிலே பார்க்கிறோம். தன் ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக எனக்காக அந்த அன்பை பார்க்கிறோம். பிதாவின் அன்பு குமாரனை விட நம்மீதுதான் பெரியது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அந்த அன்பினாலே குமாரனிடத்திலே மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ வேண்டாமா என்று சொல்லி ஏங்குகிறார். அந்த ஏக்கத்தை, எதிர்பார்ப்பை நாம் ஏமாற்ற செய்ய வேண்டாம். மாறாக முழு மனதோடு அவரை நேசிப்போம். மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக, மனம் திரும்பிய மைந்தனாக, மன மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை முடித்தான இந்த இளையகுமாரனை போல வாழ திரியேக தேவன் தாமே நமக்கு கிருபை உதவி செய்வாராக. அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தைகளை 3 நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாள் கடைசி நாளிலே கேட்டு முடித்தோம் ஐயா. பல சமயங்களிலே நாங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து தான் கேட்டிருக்கிறோம், பாடியிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே சுவாமி பிதாவின் அன்பை நோக்கி பார்க்க உதவி செய்திரே சுவாமி. அந்த இளைய குமாரன் சுவாமி பாவ அறிக்கையை முடிக்குவதற்கு முன்பதாக அவன் வாயை பொத்தி, போதும், நீ என் மகன், என் ரத்தம், நீ மனம் திரும்பி வந்தாய், அதுவே எனக்கு போதும் என்று சொல்லி அவனை அன்பாக ஏற்றுக்கொண்டு, கூலிக்காரனாக அல்ல, ஊழியக்காரனாக அல்ல, மாறாக என்னை சொந்த மகனாக அவனை ஏற்றுக்கொண்டாரே, எத்தனை பெரிய அன்பு! அதே போல பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பலியிட ஒப்பு கொடுக்கும் போது உம்முடைய அன்பு எங்கள் மீது எத்தனை பெரியது சுவாமி, எத்தனை பெரியது! அதை உணர்கிறோம் சுவாமி. அந்த அன்புக்கு பாத்திரவான்கள் நடக்க எங்களுக்கு உதவச்சு. அருமையான திருச்சபையை, திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான தலைமை போதகரை, அவருடைய குடும்பங்களை, செயலர், பொருளர், கமிட்டி உறுப்பினர்கள், சபை ஊழியர்கள், திருச்சபை குடும்பங்கள், கோயில் குட்டியார், அத்தனை பேரையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. 125 ஆண்டுகள் எத்தனை அருமையாக, நேர்த்தியாக இந்த திருச்சபையை நீர் வளர்த்தி வழிநடத்தி ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி சுவாமி. தகப்பனே, வருகின்ற நாட்கள் இன்னும் அதிகமாக இந்த திருச்சபை வளர்ந்து பெருகவும் சுவாமி, அநேகர் இந்த திருச்சபையிலிருந்து உமக்காய் எழும்பி பிரகாசிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. தூர இடத்திலிருந்து இந்த அசன விழாவுக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கு இருந்தாலும் அவர் கர்த்தருக்கென்று ஒளி வீசும் சிறுதுபங்களாக வாழும்படியாக உம்முடைய நாமத்தில் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டவர்களிடத்தில் தொடர்ந்து நீர் பேசும் அப்பா. உமக்காய் வாழ, உமக்காய் சிந்திக்க, உமக்காய் பார்க்க, உமக்காய் கேட்க உதவச்சு. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கெஞ்சி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கடந்த 3 நாட்களாக நமக்கு ஆவிக்குரிய சத்திய விளக்க கூட்டங்களில் ஆண்டோடைய செய்தியை கொடுத்த டாக்டர் பி மார்ட்டின் தேவபிரசாந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். ஐயா அவர்களே இந்த நாளிலும் சிறப்பான ஆண்டோடைய அருள் வார்த்தையை கூறி நம்மை ஆசீர்வதித்தார்கள். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் திரளாக வந்த உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். 125வது ஆலய பிரேஷை பண்டிகையை கொண்டாட ஆயத்தப்படுகிறோம். நாளை அதிகாலை
நமக்கு 3 மணிக்கு பண்டிகை ஆராதனை இருக்கிறது. பண்டிகை ஆராதனையிலும் சிவன் பிள்ளைகள் யாவரும் பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் மாலை 4 மணிக்கு அசன விருந்து இருக்கிறது. அந்த அசன விருந்திலும் சிவன் பிள்ளைகள் யாவரும் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை தினத்திலும் நடைபெற எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவருக்கு மகிமையாக நடைபெறவும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்தரவும் நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. தலைவணங்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் 125வது ஆலய பரீட்சை பண்டிகை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற 3 நாள் சத்திய விளக்க கூட்டங்களை நீர் ஆசீர்வதித்தீர். அருமையான அன்பு சகோதரர் அவர்கள் மார்ட்டின் தேவபிரசாந்த் அவர்கள் நல்ல செய்திகளை 3 நாட்களும் ஆழமான செய்திகளை சத்தியங்களை கூறினார்கள். கேட்ட ஒவ்வொருவரும் தங்களை மக்கென்று அர்ப்பணிக்கவும் உடைய சாட்சிகளாக காணப்படவும் கிருபைதார். அருமையான திருச்சுவின் பிள்ளைகள் வெளியிடங்களிலிருந்தும் வாகனங்களிலே பிரயாணப்பட்டு வந்த பிள்ளைகள் பண்டிகையிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி திரளாக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற போது காணிக்கை நாம் ஆண்டவருக்கு என்று படைப்போம். ஒயர் பாடுவாங்களா? வாங்க.
ஆசீர்வாதம் கூற நாம் இந்த நாளின் கூட்டங்களை நிறைவு செய்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இப்போதைக்கு இருப்பதாக. ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட உள்ளமே பரிசுநாமத்தை தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.